அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் நம்முடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய இந்த சோல் ஜெர்னில நான் பகிர்ந்த ஒவ்வொரு உண்மைக்கும் பார்ட் 2 அந்த பதிவுக்கு நீங்க கொடுத்த உங்களுடைய அன்புக்கும், அதே போல சில பேர் உங்க இதயத்திலிருந்து பகிர்ந்த அந்த ஆன்மீக அனுபவங்களுக்கும் என் ஆழ்ந்த நன்றிகள். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில நான் மட்டும் நடக்கிற ஜெர்னி இல்லைன்னு நீங்களே எனக்கு உணர்த்திருக்கீங்க. நீங்க பகிர்ந்த ஒவ்வொரு கதையிலும் நான் என்னையே பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு, உங்க உண்மையான அனுபவங்கள், உங்க கண்ணீர், உங்க விழிப்புணர்வு, இது எல்லாமே ஒரு டிவைன் கனெக்ஷனா நம்ம எல்லாரையுமே இணைக்குது. இந்த பாதையில நாம எல்லோருமே ஒன்னாதான் இருக்கிறோம், தனியாவே இல்லை. ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை எழுப்புற, அவேக்கன் பண்ற அழகான பயணம், அதுதான் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி. ஆக்சுவலி ஆரம்பத்துல நான் பிளான் பண்ணியது என்னன்னா, இன்னர் ஒர்க் வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்தேன். அடுத்தது 7 சக்ரா பத்தின வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் நம்ம ஜெர்னிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் அதை தான் நிறைய ரெக்வஸ்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய இன்டென்ஷனும் அதை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் ரெடியும் ஆயிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு என்னோட உள்ளத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காலிங் வந்தது. இப்போ நீ உன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும், இதுதான் அந்த சரியான நேரம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் புல், ஒரு இன்னர் வாய்ஸ். அது ஒரு சாதாரண ஃபீலிங்கே இல்லை, ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. இக்னோரே பண்ண முடியாத ஒரு டிவைன் புஷ் மாதிரி அது இருந்துச்சு. அதனால நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை முதல்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஆனா இந்த வீடியோஸை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்னோட லைஃப்ல வேற மாதிரியான லெவல் ஆஃப் சேலஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சில சமயம் ஒரு டெவில் அட்டாக்ஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இதை சொல்லும் போதே கூட சில பேர் நினைப்பாங்க, அதாவது லாஜிக்கா திங்க் பண்றவங்க, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கூட நினைப்பாங்க, இதெல்லாம் ஒரு எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ்னு அப்படின்லாம் சொன்னா ஒண்ணுமே புரியாது இல்லையா? இதுனா இமேஜினேஷனா இருக்கும், இது ஒரு இல்யூஷனா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆழமான ஆன்மீக பாதையில நடக்கிறவங்க எல்லாம் இது தவிர்க்கவே முடியாத ஒண்ணா இருக்கும் அவங்க லைஃப்ல. நம்ம கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை உயர்த்துறப்போ, ஹை லெவல்ல ரைஸ் ஆகும்போது நம்ம எனர்ஜி லெவல் அது சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு எதிரான ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கும், டார்க் ஃபோர்ஸஸ், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணும். அது சில நேரங்கள்ல நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அன்எக்ஸ்பெக்டடான ப்ராப்ளம்ஸ் அப்பதான் வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும், மென்டல் ப்ரெஷர் அது எங்க இருந்து தான் வரும்னே தெரியாது வரும், ரீசனே இல்லாத பயம், ஃபியரு, ஒரு அழுத்தம், ஒரு டிப்ரெஷனு. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி, நம்மளோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது ஃபுல்லாவே ட்ரெயின் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். இன்னர் ஸ்ட்ரகிள், எதுக்குன்னே தெரியாத ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள் மாதிரி ஒரு ஃபீலிங், சில சமயம் காரணமே இல்லாம ஹார்ட் ஹெவி, அந்த ஹெவியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில காமன். அதாவது அவங்களோட ட்வின்னுடைய அந்த எனர்ஜியை அவங்கள அஃபெக்ட் பண்ணும், இன்னொரு ட்வின்னை அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் நார்மலா இருந்தாலும் இதை விட ஹெவியா இப்ப இருக்கும். அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அதை விட அதிகமா இப்ப மறுபடியும் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுல ஒரு முக்கியமான உண்மை இதுல என்னன்னா, எவ்வளவுதான் டார்க்னஸ் இருந்தாலும், எவ்வளவுதான் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்தாலும் கூட, அதை விட ஒரு பவர்ஃபுல்லான லைட் அது என்னோட இருக்கு, ஒரு ஒளி என் கூடவே இருக்கு. இது என்னால இதை கிளியரா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் என்ன காட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சும்மாலாம் சொல்லல, ஒரு பேச்சுக்கு சொல்றதா நினைக்காதீங்க. உண்மையாவே நான் எனக்குன்னு சம்டைம்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும், நீங்க இந்த அட்டாக்ஸ் எல்லாம் வரும், நீங்க இப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அது எதையுமே நான் கன்சிடர் பண்ணதே கிடையாது இப்ப வரைக்குமே. எனக்கு நான் என்னுடைய மெடிடேஷன் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நான் டிவைன் கிட்ட என் ப்ரொடெக்ஷனை நீங்க எனக்கு கொடுக்க போறீங்க, நான் இதை தனியா நான் ப்ரொடெக்ஷனை போட்டுக்கணும்னா அப்புறம் டிவைன் எதுக்கு இருக்கிறாங்க?
அவங்கள கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணோம்னா எல்லாத்தையுமே தான் சரண்டர் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ப்ரொடெக்ஷனை நான் போட்டுக்கிறேன்னு சொன்னால் அதுலேயுமே ஒரு ஈகோ இருக்கத்தானே செய்யுது. ஸோ அது தன்னால் நடக்கும். நம்ம சரியான ஒரு கான்ஷியஸ்னஸில் இருக்கிறோம், ஒரு சரியான பாதையில் பயணம் பண்ணுறோம், நம்ம இன்டென்ஷன்ஸ் பியூரா இருக்குதுன்னு சொன்னா நம்ம கேட்காமயே கடவுள் நமக்கு எல்லா ப்ரொடெக்ஷனையும் கொடுப்பாங்க. அதை தான் எனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நான் அந்த மாதிரி எதையுமே அவுட்டரா நான் செஞ்சது கிடையாது. எந்த விதமான ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறது அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணதே கிடையாது. பட் என்னை வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து தான் வச்சிருக்காங்க. அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் எனக்கு இருக்கு. ஆனா அதுக்காக எந்த அட்டாக்ஸும் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க எப்படி நமக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலி ஒர்க் ஆகுது. நமக்கு எந்த நேரத்துல எது தேவைப்படுதோ அந்த நேரத்துல டிவைன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ சில சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா நான் கம்ப்ளீட்லி பிரேக் ஆகணும் அந்த மாதிரி நடக்குது. ஆனா அதே டைம்ல எங்கிருந்தோ ஒரு ஸ்ட்ரென்த் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைன் சப்போர்ட். அதனாலதான் நான் இப்பவும் இந்த வீடியோஸை கூட அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சில நேரங்கள்ல இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, அப்லோட் பண்ண முடியாத மாதிரிலாம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவுதான் நான் சோர்ந்து போனாலுமே சரி, அந்த டிவைன் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னை இதெல்லாம் நிறுத்தவே விட மாட்டாங்க. ஏன்னா இது என்னோட ஜெர்னி மட்டும் இல்லை இல்லையா, இது என்ன மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பல பேருக்கான ஒரு மெசேஜா தான் இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்களே இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்கிறீங்கன்னா, நம்ம ஜெர்னியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி தான், அதுல நீங்க இன்னும் நல்லா டீப்பா ஆழமா போறீங்கன்னா சேலஞ்சஸ் கண்டிப்பா வரும். அதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து கம்ப்ளீட் சரண்டர்ல இருந்தோம்னா டிவைன் அந்த ப்ரொடெக்ஷனை நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்னா நம்ம இனிமே ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த ஜெர்னில நான் கத்துக்கிட்டு இருக்கிற பிக்கெஸ்ட் லெசன் என்னன்னா, எது நடந்தாலும் சரி நீ காமா இரு, டிவைனை மட்டும் சரண்டர் பண்ணு, என்கிட்ட நீ சரண்டர் பண்ணிட்டு நீ காமா இரு. எது நடந்தாலும் அதுல இருந்து நான் உன்னை காப்பாத்துவேன். எதுவா இருந்தாலும் கடந்து போயிடும், நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றத ஒவ்வொரு நாளும் எனக்கு டிவைன் உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ சில வீடியோஸ் உங்களுக்கு லேட்டா வந்தாலும் நீங்க காமா வெயிட் பண்றீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். என்ன ஒரு வீடியோ போடுறாங்க, அடுத்த வீடியோக்கு இத்தனை நாள் எடுத்துக்கிறாங்களான்ற அந்த தாட்டு உங்களுக்கு வரும். அதெல்லாம் காமன் தான், அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. பட் என் சைட்ல என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்க சப்போர்ட், அது டிவைன் மூலமா கிடைக்கிற உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த பார்ட் 3ல கூட நான் என்னோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க ரொம்ப சில முக்கியமான அனுபவங்கள், அதாவது ஆன்மீக அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ண போறேன். என் ஆன்மா இன்னும் ஆழமா உணர்ந்த சில உண்மைகளை தான் உங்க கூட பகிர போறேன். இது என்னோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கானது மட்டுமே இல்லை, உண்மை இறைவனை பத்தியும் அவங்களுடைய அற்புதங்களை பத்தியும் கூட நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் எந்த இன்ஃபர்மேஷனுமே நான் போஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேன். அதுல ஆழமான தகவல்கள் இந்த ஜெர்னில இருக்கிற உங்களுக்கு பயன்படுமா அப்படின்னு நினைக்கிற அந்த தகவல்கள் தான் இதுல இருக்கும். அது டிவைன் டவுன்லோட்ஸாகவும் இருக்கும். எனக்கு டிவைன் டவுன்லோட்ஸ் வர வர அதையெல்லாம் கூட சேர்த்து வச்சு முழு பதிவாக தான் நான் வந்து போஸ்ட் பண்றேன். அதனாலதான் இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாகவும் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். என் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பத்தின பதிவா இருந்தாலும் அதுலயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும். ஸோ அதான் டைம் எடுக்க வேண்டியதா இருக்கு. இதுல இதுவுமே இருக்கு. நம்ம வசதிக்கு இங்க எதுவுமே நடக்காது, எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பொறுமையும் இங்க அவசியமா இருக்கு. டிவைனுடைய டவுன்லோட்ஸும் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. அது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு பதிவாக தான் நான் உங்களுக்கு வெளியிடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமான டிவைன் மெசேஜாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்குள்ள வர இன்ஃபர்மேஷனை இதையே நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா என்னை பத்தி பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே தன்னுடைய டிவைன் மாஸ்டரினை பத்தியும் தன்னுடைய லைஃப்குள்ள டிவைன் மாஸ்குலினை எப்படி வர வைக்கணும், எப்படி யூனியனுக்கு வரணும், இதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. அதை தப்புன்னு இதே ஜெர்னில இருக்கிற நானும் சொல்லவும் முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். நமக்கு இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கும் போதே நம்ம கேட்காமலே அதை நமக்கு அமைச்சு கொடுத்தது யாரு? அந்த இறைவன் தானே, அந்த டிவைன் தானே. ஆனா இறைவனை பத்தி நம்ம அவ்வளவா யோசிக்கிறதே இல்லை, சுத்தமா யோசிக்கிறது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா
தேவையான அளவுக்கு அது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். நாம ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கிற ஒரு சோல், ஒரு ஆன்மா அப்படின்னும், நாம ஒரு ட்வின் ஃப்ளேம் அப்படின்னும், நமக்கு இன்னொரு ஹாஃப் சோல், நம்ம ஆத்மாவினுடைய இன்னொரு பாதி, இன்னொரு உருவமா, அதுவும் அவங்க இந்த பூமியிலேயே இப்ப வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு இதை புரிய வைக்க பல ரூபங்கள்ல அந்த இறைவன் தானே முயற்சி பண்றாங்க இல்லையா? இல்ல இதை நாமளே கண்டுபிடிக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படி நாம யாராவது நினைக்கிறோம்னா அதுதான் ஈகோ மைண்ட், அதுதான் லாஜிக் மைண்ட். ஓகே, ஆக்சுவலி ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில ஃபர்ஸ்ட் ஒரு டிவைன் ஃபெமினினும் டிவைன் மாஸ்குலினும் மீட் பண்ண வைக்கிறதே, அந்த உறவை இணைக்கிறதே ரொம்பவே நம்ப முடியாத சூழலா தான் அது இருக்கும் இல்லையா? அந்த டைமிங், அந்த டைம்ல ஒரு ஏஜ் பத்தின ஒரு திங்கிங்கோ இல்ல நம்ம லைஃப் சுச்சுவேஷன்ஸ் பத்தின ஏதோ ஒரு பயமோ அதெல்லாம் இருந்திருக்காது இல்லையா? அப்படிதானே நம்ம இருந்திருப்போம். அந்த மாதிரி அந்த டைம்ல கொஞ்சம் கூட அவுட்டர்ல இருந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே கூட நம்ம ஃபீல் பண்ணியிருக்கவும் மாட்டோம். ஐ மீன் அதர் தேர்ட் பர்சன்ஸ் இல்லை ஈவன் மேரிடா இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட, லைஃப் பார்ட்னரோ இல்லை அவங்க கிட்ஸ், அவங்க பசங்க, இப்படிலாம் யாரா இருந்தாலும் கூட, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் கூட சொல்றேன், அவ்வளவா ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்காது. ரொம்ப சாதகமா தான் இருந்திருக்கும் அந்த ட்வின் ஃப்ளேம் கப்பலுக்கு. நான் சொல்றேன் ஃப்ராங்காவே ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு அன்மேரிட் கப்புள்ஸே இருந்தாங்கன்னா கூட ஒரு லவ் பண்றாங்கன்னு இருந்தா அதை மற்றவங்க கிட்ட மறைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, அது கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்லீஸ்ட் 80% மேரிடாக தான் இருக்காங்க, கல்யாணம் ஆனவங்க தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இது எப்படிப்பட்ட டாஸ்க்குன்னு கொஞ்சம் நிதானமாக யோசிங்களேன். நான் இதை கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன், எந்த விதமான அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் இடமே இருந்திருக்காது. அது நம்மளா பார்த்து அசிங்கப்பட்டுக்கிட்டாதான் உண்டு. ஒரு தேர்ட் பர்சன்னால அதெல்லாம் வரவே வராது. நமக்குள்ளேயே ட்வின் ஃப்ளேம்ஸ்குள்ளேயே வர ப்ராப்ளம் அது மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றவங்க மூலியமா வந்திருக்காது. ஆனா ட்வின் ஃப்ளேம்ஸ்குள்ள அது வரும் இல்லையா? அதுதானே அந்த ஜெர்னியோட பவரே. அப்பதானே நமக்கு அந்த ஜெர்னி பத்தி தெரிய வருது. அதுதானே டிவைனோட டிசைன், அப்படிதானே இருக்கு அந்த டிசைனே. ஸோ அதை பத்தி நம்ம அப்படி பேசக்கூடாது. அதுவும் ஒரு பிளானோட தான் நடக்குது, டிவைன் பிளானோட தான் அதுவும் நடக்குது. ஸோ இப்படி எல்லா விதத்துலையுமே அந்த டைம் எவ்வளவா இருந்தாலும் சரி, அந்த ட்வின் ஃப்ளேம் கப்புள்ஸ்க்கு இருக்கிற அந்த பபிள் ஃபேஸ் இது எவ்வளோ டைமா இருந்தாலும் சரி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கான நேரமா மட்டும்தான் இருந்திருக்கும். அதை தானே பபிள் ஃபேஸ்ன்னு சொல்றோம், அதானே உண்மை. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் சரியா நடக்கும் போது அடுத்தது என்ன? இந்த ஜெர்னியை பத்தி தெரியப்படுத்துறது. ஆரம்ப நாட்கள்ல நமக்கு இந்த ஜெர்னி அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு டிவைன் எவ்வளவெல்லாம் சயின்ஸ், சிங்க்ரானிசிட்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. யோசிச்சு பாருங்களேன். இதையெல்லாம் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு எப்படி எல்லாமோ எந்தெந்த விதத்துல எல்லாமோ காட்டுறாங்க, எப்படி எல்லாமோ நமக்கு வந்து அதை புரிய வைக்க ட்ரை பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? சோஷியல் மீடியா அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அடிக்கடி ட்வின் ஃப்ளேம்ஸ், டிவைன் மாஸ்குலின் யூனியன், ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கும். நிறைய போஸ்ட் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு காட்டப்படுது. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ஜெர்னியை புரிய வைக்கிறதுக்காக யூனிவர்ஸ் டிவைனால காட்டப்படுது. அதானே உண்மை. அதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. எல்லாமே யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற ஹிண்ட் அதானே. ஸோ ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்போம். 11 11 222 555 10 10 இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம கண்ணில் படும். அந்த சாங்ஸ், அந்த லிரிக்ஸ், இந்த ரேண்டமா அந்த சாங் வந்து நம்ம எங்க போனாலும் அது பிளே ஆகுறது, அதாவது ட்வின் ஃப்ளேம்ஸ்குள்ள ஷேர் ஆகுற அந்த சாங் எல்லாம் வந்து நமக்கு எங்க போனாலுமே அது பிளே ஆகும். நீங்க அதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே அந்த சாங்கோடைய அந்த லிரிக்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து யூனிவர்ஸோட மெசேஜ் தான். அப்புறம் ட்ரீம்ஸ், கனவுல வருவாங்க அந்த பர்சன், டிவைன் மாஸ்குலின் அவங்க கனவுல வர்றது, டிவைன் ஃபெமினின் கனவுல வர்றது, எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் இது அப்படின்றது ஸ்ட்ராங்கா நமக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய நேம், அவங்க பேர் அது எங்க பார்த்தாலும் சம்டைம்ஸ் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கும். இல்லைன்னா அவங்க பேரை யாராவது பேசும்போது சொல்லுவாங்க, அது வந்து நம்ம காதுல கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விதமான அனுபவங்கள் இருக்கலாம். இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அப்பதான் நம்ம அந்த கட் ஃபீலிங்குள்ள வருவோம். ஒரு இன்னர் நோயிங் நமக்கு வரும். ஓகே, இதெல்லாம் இருக்கு, இவங்க என்னுடைய ட்வின் ஃப்ளேம், நான் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனிவர்ஸ் வந்து டைரக்டா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி சயின்ஸ், பேட்டர்ன்ஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் மூலியமா தான் இதெல்லாம் கைட் பண்ணுவாங்க. நீங்க அப்சர்வ் பண்ணினீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில தெரியப்படுத்துவாங்க இல்லையா, டிவைன் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ இதே மாதிரிதான் நமக்கு ஒரு ட்வின் இருக்காங்கன்னு நமக்கு சரியான காலகட்டத்துல அவங்களையும் நம்மளையும் இணைக்கிறாங்க. நாம இப்படிப்பட்ட சோல்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாமோ எந்தெந்த வழியெல்லாமோ யூனிவர்ஸ் எடுத்து நமக்கு தெரியப்படுத்துறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல ஒரு ரொமான்டிக் ஃபேஸ் வரப்போகுதுன்னு நமக்கு ஏதாவது தெரியுமா என்ன? நமக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் தரத்துக்கு ஒரு பர்சன் இருக்கிறாங்க, ஒருத்தர் இருக்காங்க. அதுவும் அது நம்மளோட ஓன் செல்ஃப் தான், நம்மளோட இன்னொரு பாதி, இன்னொரு ஆத்மா அப்படின்னு நமக்கு யாராவது தெரியப்படுத்துறாங்களா? தெரியப்படுத்துறாங்கன்னா கூட அது ஒரு சேனல் வழியாவே யாரோ ஒருத்தர் மூலியமா வந்தா கூட அதுவும் யாரு? டிவைன் பண்றது தானே. அதுவும் எல்லா வகையிலுமே டிவைன் பண்ற வேலைதான். இறைவன் தான் எல்லா பக்கமும் இருந்து இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இது முக்கியமான விஷயத்த நாம இங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இங்க நமக்காவது இது ஒரு அவேக்கனிங் நடக்குது அப்படின்னு தெரியுது, இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில நாம இருக்கோம் அப்படின்னு புரியுது. ஆனா நம்மள மாதிரி இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இல்லாத சோல்ஸ், ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே இறைவனை நம்பி உண்மையான ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போறாங்க இல்லையா. அப்போ நாம எந்த அளவுக்கு அந்த இறைவனை நம்பணும்? இவ்வளவையும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா, ஐ மீன் இது பாஸ்ட் டென்ஸ்ல கூட பேச முடியாது, ஃபியூச்சர்லயும் அமைச்சு கொடுப்பாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல வேணா இந்த மாதிரி எல்லாம் ஏன் என் வாழ்க்கை மாறுது, என்னால எதையுமே ஏத்துக்க முடியலையே, எல்லாரும் மாதிரி என்னால வாழ முடியலையே, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, இப்படி நாசமா போயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் கூட நான் கேட்கறேன். இப்படி எல்லாம் சொல்றவங்க எல்லாம் கூட தான் இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு, ஆன்மீகம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு இதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன். ஆன்மீகம் எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா இது ஒரு சாபக்கேடா என் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது அப்படிலாம் நான் நினைச்சது கிடையாது. சில பேர் அப்படி நினைப்பாங்க. சோ இப்படி அப்படி இப்படின்னு 1000 கேள்விகள் நமக்குள்ள வரலாம். ஆனா ஹீல் ஆக ஆக நாம் எப்பேற்பட்ட சோல்ஸ், எப்பேற்பட்ட ஆத்மா, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு புரிய வர வர நாம இந்த ஜெர்னில இருக்கிறத நினைச்சு பூரிப்பு தான் அடைவோம். நீங்க வேணா பாருங்க, ஒருவேளை இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க யாராவது இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களா இருக்கிறீங்க, இல்ல பிடிப்பே இல்லாம இதால நான் கஷ்டம் மட்டும்தான் படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, யாராவது அப்படி இருக்கிறீங்கன்னா, நீங்களும் கூட ஹீல் ஆக ஆக உங்களை நீங்க ஹீல் பண்ண புரிஞ்சுப்பீங்க. நாம ஏன் அப்படி நினைச்சோம் அப்படின்னு அப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆன்மீகத்துக்கு வந்தாலே பொதுவா ஒண்ணுதான் சொல்லுவாங்க, நாம பார்த்துட்டு இருக்க இந்த கண்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஊனக்கண் அப்படின்னு. எப்போ நமக்கு உண்மையான ஞானம் அது கிடைக்குதோ அப்பதான் நம்ம ஞானத்தோட இருக்கிற உண்மையான கண்களால இந்த உலகத்தை பார்ப்போம் அப்படின்னு. சோ நம்ம கண்ணை கட்டி, அதாவது அந்த 7 திரைகளை போட்டுதான் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம கர்மாக்களை அனுபவிக்கிற வரைக்கும் அது திறக்காது. ஆனா நமக்கு என்ன நடக்குதுன்னு அந்த இறை அத ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணுவாங்க. அந்த திரை விலக விலக அது ஓபன் ஆகும். அதுக்கெல்லாம் கூட ஒரு டெடிகேஷன் தேவைப்படுது. அந்த டெடிகேஷனை பார்த்துதான் அதையும் எவ்வளவு சீக்கிரமா அந்த திரையை விளக்கணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா விளக்குவாங்க. அப்படிதான் எல்லோருக்குமே அப்படிதான் நடக்கும். இப்ப இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில மட்டும் வேறையா என்ன? இல்லையே, நமக்கும் அதேதான். அதுதான் கான்சியஸ்னஸ் மாறணும், சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்றது. ஒரு டிவைன் ஃபெமினினா இருக்கிறவங்க இந்த ஜெர்னில எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ யாருக்காக அவங்க போராடுறாங்களோ அதே டிவைன் மாஸ்குலின் தன்னோட லைஃப்ல இல்லைனாலும், எவ்வளவு காலம் அதுக்கு தேவைப்பட்டாலும் கூட, நான் என் லைஃப சரியான வழியில ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கணும். அதுக்குதான் எனர்ஜி பேலன்சிங் இருக்கணும். அது மட்டும் இல்லாம டிவைன் கூட சோல் மர்ஜிங் அது நடந்தே ஆகணும். அதுக்காக தான் இந்த ஜெர்னியை கூட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வராம இதெல்லாம் எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். வருவேன், ஆனா அப்படியே அந்த பார்டர்லயே நின்னுக்குவேன். படத்துல சொல்ற மாதிரி வரும் ஆனா வராது, அந்த மாதிரியா? அந்த டைலாக் சொல்றாங்களா அந்த மாதிரியா? இல்லையே. அந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியா? இதெல்லாம் கேட்க சிரிப்பா வரல? சரி, நீங்க இப்ப அப்படி நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த டிவைனும் என்ன பண்ணுவாங்க? அந்த யூனிவர்ஸ் ஒரு டிவைன், இறைவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு நாள் நீ அந்த பார்டர்லயே நிக்கிறியோ அங்கேயே நில்லு அப்படின்னு விட்டுடுவாங்க. அவ்வளவுதானே. சோ அந்த அளவுக்கு நாம வரலன்னா நம்ம கான்சியஸ்னஸ் இன்னும் மாறல அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் டிவைன் கூட சோல் மர்ஜிங் ஆகல, டிவைன் யூனியன் நடக்கல அப்படின்னு தான் அர்த்தம்.
மறுபடியும் சொல்றேன், மை டியர் டிவைன் சோல்ஸ், நாம எப்போ இந்த ஜெர்னியை ஒரு லஸ்டா, ஒரு ரொமான்டிக்கா, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஜெர்னியா பார்க்குறோமோ, அந்த பார்வைய பார்க்கறத எப்போ விடுறோமோ அப்போதான் எல்லாமே மாறும். ஆனா அதெல்லாம் எப்போ நடக்கும்? அந்த பேலன்சிங், அதுலயும் நம்ம ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆனா மட்டும்தான் நடக்கும். நாம ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஆக ஆக, ஆன்மீகத்துல இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆக நம்ம கான்சியஸ்னஸ் அது மாறும். அதாவது 3D to 8D அந்த கான்சியஸ்னஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நாம வரதான் இந்த தாட்ஸ் எல்லாம் மாறும். நம்ம கான்சியஸ்னஸ் அது எல்லாமே மாறும். அதுக்கு நாம எந்த முயற்சியுமே பண்ணாமையே இருக்கிற வரைக்கும், நம்ம கான்சியஸ்னஸ் மாறாத வரைக்கும் இப்படியே 3D லைக்குள்ளேயே சுழந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படியே அதுக்குள்ளேயே நம்ம ரொட்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். டைம் வேஸ்ட், இந்த லைஃப் டைமே வேஸ்ட். ஸோ இப்படி நம்ம லைஃப் ஃபுல்லாக சரியான நேரத்தில் நம்மளை நம்ம ட்வின் கூட சேர்த்து வைக்க தெரிஞ்ச அந்த இறைவனுக்கு, அடுத்து நமக்கு இந்த ஜெர்னியை காட்டின அந்த இறைவனுக்கு, அதே மாதிரி நம்மளை பிரிச்சு வச்ச அந்த இறைவனுக்கு மறுபடியும் இந்த 2 ஆன்மாக்களையும் சேர்த்து வைக்க தெரியுமா தெரியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல அவங்களால அது முடியாதா? இல்லையே. சேர்த்து வைக்க தெரிஞ்ச அந்த இறைவனுக்கு பிரிச்சியும் வைக்க தெரியுது. அதே மாதிரி மறுபடியும் சேர்த்து வைக்கும் தெரியும். இறைவனுக்கு எல்லாமே தெரியும். நம்மளாவே போய் ஒண்ணு இங்க யாரையுமே இதுதான் என் ட்வின், இவங்க என்னுடைய ட்வின், இவங்க என்னோட ஆன்மா, இன்னொரு பாதி ஆன்மா அப்படின்னு போய் தேடி எல்லாம் இங்க யாரையுமே பிடிச்சிக்கலாம் முடியாது. அதை நம்ம யாருமே அப்படி செஞ்சிருக்கவும் மாட்டோம், செய்யவும் முடியாது. அப்படி யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா நானும் அப்படி இருக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவன் நினைக்காம எதுவுமே இங்க நடக்கவே நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள பிரிச்சு வைக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த தகுதி நமக்கு இன்னும் வரல அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? சரி, அப்ப தகுதினா என்ன? யாராவது நம்மளை பார்க்கும்போது தெரியுது வெளிப்புறமா தெரியுற தகுதியா? இல்ல, உள் தகுதி. நாம இருக்கிறது ஒரு ஆன்மாவின் பயணத்துல. அப்போ இந்த ஆன்மாக்கள் அந்த உண்மையான இறை அன்பை வெளிப்படுத்தும். அதாவது அந்த எதிர்பார்ப்பே இல்லாத அந்த அன்கண்டிஷனல் டிவைன் லவ், எதிர்பார்ப்பே இல்லாத அந்த அன்கண்டிஷனல் டிவைன் லவ் அதுக்கு வரணும். அப்ப டிவைன் லவ்னா என்ன? எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கணும். அந்த டிவைன் லவ்வை வெளிப்படுத்தும் அந்த தன்மை நமக்கும் நம்ம ட்வின்னுக்கும் கூட வர வரைக்கும், அந்த ஹை பாசிட்டிவ் சோல் ஃப்ரீக்வன்சிக்கு நாம வர வரைக்கும், அந்த டிவைன் கான்சியஸ்னஸ்க்கு நாம வர வரைக்கும் தான் இந்த பிரிவு. ஸோ நாம இப்ப டிஸ்டார்டட் ஃபார்ம்ல இருக்கும்போது அப்படிப்பட்ட டிவைன் பியூர் சோல் அதோடைய அந்த அன்பு நமக்கு எல்லா உயிர்களிடத்திலும் வராது. நாம கண்டிஷனல் லவ்ல தான் இருப்போம். நம்ம டிவைன் மாஸ்குலின் அப்படின்னு தான் நம்ம இருப்போம். ஸோ அதுக்கு நாம நம்மளை ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணணும். நாம டிஸ்டார்டட் ஃபார்ம்ல இருந்து டிவைன் ஃபார்முக்கு மாறணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளை ஹீல் பண்ணணும். நம்ம ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணணும். மைண்ட், பாடி, சோல் இது மூணையுமே அலைன் பண்ணணும். டிவைன் யூனியன் அதுக்கு கண்டிப்பா தேவை. நாம டிவைன் யூனியனுக்கு வரணும். டிவைனுக்கும் நமக்கும் சோல் மர்ஜிங் அது நடக்கணும். அப்படி பண்ணும்போது இதெல்லாம் தானாவே நடக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுதா? அதுக்கும் டிவைன் கிட்டயே ஹெல்ப் கேளுங்க. என்ன ஹீல் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. பட் அதுக்காக அதான் டிவைன் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டோமே, இறைவன் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டோமே, நாம ஒண்ணுமே பண்ணாம இருந்துட முடியுமான்னு கேட்டா அப்படியும் இருக்கக்கூடாது. இறைவன் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா இனிமே நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்க எஃபர்ட்டை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எஃபர்ட்டை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். மெடிடேட் பண்ணுங்க, நிறைய மெடிடேட் பண்ணுங்க. டெய்லி சக்ரா பேலன்சிங் அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சோல் பர்பஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சோல் பர்பஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சோல் பர்பஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட சோல் பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியலையே, எப்படி பண்ணணும், இப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கும் டிவைன் கிட்டே கேளுங்க. அந்த இறைவன் கிட்டே கேளுங்க, எனக்கு என் சோல் பர்பஸை காட்டுங்க அப்படின்னு கேளுங்க. மோஸ்ட்லி சோல் பர்பஸ்னா என்னவா இருக்க போகுது? சர்விங் டு மதர் எர்த், அதாவது ஸ்ப்ரெட்டிங் அன்கண்டிஷனல் லவ். அதை எல்லா உயிரிடத்துலையுமே காட்டுறது, எல்லா உயிர்களிடத்துலையுமே அந்த அன்பை காட்டுறது. இதுதான் என்னது? அன்கண்டிஷனல் லவ். அதுவாதானே இருக்க முடியும். வேற என்ன இருக்க முடியும்? சோல் பர்பஸ்னா வேற என்ன இருக்க முடியும்? நம்ம ஃபேமிலி பாத்துக்கிறது, நம்ம டிவைன் மாஸ்டர்னை பாத்துக்கிறது, நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் பாத்துக்கிறது, அதுவா? அது இல்லையே.
ஸோ நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும். ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே இது சாதாரண லவ் ஸ்டோரிலாம் இல்லை. இது ஒரு சோல் மிஷன். நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு முக்கிய காரணம் ஒருத்தரை ஹீல் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷனை ஹையாக உயர்த்துறதுக்கும் இதுக்கு தான் லைஃப் உங்களை பிரிக்குது. ஓகேவா? இதனால நமக்கு செப்பரேஷன் நடக்குது. இதுல வந்து ஒரு சேலஞ்சஸ் தானே. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நமக்கு வரும். ஆனா அது எல்லாமே எதுக்காக தான்? நாம வந்து ஒரு பர்பஸ் பண்ணணும். நமக்கு ஒரு மிஷன் இருக்கு, நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணணும். இந்த லெவலுக்கு நாம வரணும். அதுக்காக தான். நீங்க 3D மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்து அதிகமான அவேர்னஸ், கான்சியஸ்னஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமனிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகணும். அப்படி ஷிஃப்ட் ஆனா ஸ்லோவா நீங்க ஈகோவை விட்டுட்டு உண்மையான அந்த லவ், அந்த கம்பேஷன், அந்த அன்பு, அந்த கருணை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் வரும். நமக்கு புரிய வரும். இந்த ஜர்னியோட அல்டிமேட் கோல் அது என்ன தெரியுமா? 8D கான்சியஸ்னஸ்க்கு வந்து ஒரு அவேக்கன் சோலா மாறுறது. அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி அது நமக்கு மட்டுமே இல்லை. நாம உயர்த்துற அந்த எனர்ஜி அது நமக்கு மட்டுமானது இல்லை, இந்த உலகத்துக்கே அது ஹெல்ப் பண்ணும். ட்வின் ஃப்ளேம்ஸ் 2 பேருமே சேர்ந்து மதர் எர்த்துக்கு ஹீலிங் எனர்ஜியை கொடுக்க வந்தவங்க தான். அதனாலதான் இந்த கனெக்ஷன் இவ்வளவு இன்டென்ஸா இருக்கு, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த ஜர்னியை வெறும் அந்த லவ், அந்த ஒரு லேபிள் அதுக்கு மட்டுமே கொடுத்து அதை மட்டுமே அப்படி பார்க்காம இது ஒரு டிவைன் மிஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே கூட புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்குமான பொதுவான மெசேஜ் தான். நம்ம எல்லாருக்குமே ஆன பொதுவான டிவைன் மெசேஜா தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மெசேஜை எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. அதனால இதை நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து நம்ம கடைசி பதிவில் என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கடைசி பதிவில் நான் என்ன சொன்னேன், வடலூர் போனதை பற்றி சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் என்னுடைய இறை வழிபாடு முறைகள் அது எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டதை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஜோதி வழிபாடை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த சமயத்துல நான் முழுமையா வள்ளலார் ஐயா பத்தி அவ்வளவா தெரிஞ்சுக்க முடியல. நான் தெரிஞ்சுக்கிறேன், அவரை பத்தி அதிக அளவுல தான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தும் கூட எனக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து காண்பிக்கப்படலை. அந்த நேரம் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஐயா உடைய அந்த குழந்தை பருவம், அவருடைய அந்த குணநலன்கள், அந்த இறைவனுடன் அவர் ஜோதியா கலந்தது, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி வள்ளல் பெருமான் அவருடைய ஆன்மீக இறை அனுபவங்கள் அதெல்லாமே சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே திருவருப்பா அப்படின்னு சொல்லப்படுறதுல 6 திருமுறைகளா அது எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. அதுல ஃபுல்லாவே அன்பு, கருணை, அகிம்சை, கடவுள் இதை பத்தி மட்டும்தான் இருக்கும். அதுல 5 திருமுறைகள்ல அவர் சொன்னது வேற. அடுத்தது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, லாஸ்டா அதை யாரும் படிக்காதீங்க, 6வது திருமுறையை மட்டும்தான் நீங்க படிக்கணும், அதுல இருக்கிற ஞானத்தை தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் கடைசியில சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருமே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணும்போது அந்த புக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து இறை அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான இறைவனை பத்தி, அந்த அருட்பெரும் ஜோதி பத்தி, உண்மையான இறைவனை பத்தி, சரியான இறை வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அந்த 6ஆம் திருமுறையில தான் அவரு தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நீங்க படிங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் 5 திருமுறைகள் அதுல சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவரும் பல தெய்வங்களை ரொம்ப தீவிரமா வழிபட்டு தான் இருந்திருக்காரு. இதுல அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கடவுளா அவர் பார்த்திருக்கிறது சிவபெருமான் தான். சோ சிவபெருமானுக்காக மட்டுமே 3000 பாடல்களை எழுதியிருக்கிறார் வள்ளல் பெருமான். இப்படி அவரு எனக்கு காட்சி கொடுத்த அந்த பீரியட்ல அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சரியா? நானும் அந்த நேரத்துல ரொம்பவே அதிகமான சிவபக்தியா தான் இருந்தேன். ரொம்பவே ஒரு சிவபக்தரா இருந்தேன். ஐயாவும் சிவனை தானே வழிபட்டு இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால நான் நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். எனக்கு அவ்வளவுதான் அப்ப தெரிஞ்சு இருந்தது. இல்லைன்னா அவ்வளவுதான் காட்டப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அது கூட ஒரு காரணம் இருக்கத்தான் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் போக போக புரியுது. அதை நான் கடைசியில சொல்றேன். சரி, இப்ப ஐயாவுடைய தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் வடலூர் போயிட்டு வரேன். அந்த வழிபாட்டு முறைகள்ல சில மாற்றங்கள் எல்லாம் பண்றேன். ஜோதி வழிபாடு மட்டும் பண்றேன். ஆனா சிவனை மட்டும் வழிபட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆல்ரெடி ஜீவகாருண்யம்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சிவனை வேற தீவிரமா கும்பிடுறேன் இல்லையா? பொதுவாகவே நம்ம சிவனை வழிபட ஆரம்பிக்கிறோம்னாலே ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்து முறைப்படி மோஸ்ட்லி அதுவும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு கடவுளும் வழிபடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என் லைஃப்ல கூட அப்படிதான் நடந்தது. ஸோ சிவனை வழிபட எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு எதுலேயுமே பிடிப்பே இல்லாத ஒரு உணர்வுக்கு நான் போறேன்.
எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. மெடிடேஷனில் ஓவராக இருந்துட்டு இருந்தேன் இல்லையா, அதனாலேயே என்னவோ தெரியல, என் கூடவே ஒரு இறைசக்தி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதே பிரகாரம் நானுமே முழுசாக மாறுறேன். ஆக்சுவலி நான் ஒரு பியூட்டிஷியன். ஸோ ஒரு அழகு கலை நிபுணர் எப்படி இருப்பாங்களோ நானும் அப்படி தான் இருப்பேன். ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்குலாம் நல்லா கோச் பண்ணுவேன் நான். ஸோ கோச் பண்ணுறது, அந்த பியூட்டிஷியன் கோர்ஸை வந்து எடுக்கிறது, இறைவனுடைய அருளால் ஒரு ஓனர்ஷிப்பில் தான் நான் இருந்திருக்கிறேன். கடவுள் என்னை அப்படி தான் வச்சுருந்தாரு, இறைவன் என்னை அப்படி தான் வச்சுருக்காரு. ஸோ அந்த லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையுமே அதிக அளவில் பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட நான் எதுலேயுமே சுத்தமாக ஈடுபாடு இல்லாமல் போகிறேன். அப்படியே 360 டிகிரி சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் எதுலையுமே இல்லாம மாறுறேன் நான். ருத்ராட்சம்லாம் போட்டுக்கிறேன், அப்படியெல்லாம் மாறேன். ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரியல. பணத்தை பார்த்தாலே வெறுப்பு வருது, காசை பார்த்தாலே வெறுப்பு வருது. இந்த பணம் தானே நம்மளை இவ்வளோ செல்ஃபிஷா இவ்வளவு காலமா யோசிக்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னுலாம் தோணுது. ஏன்னா நான் எவ்வளவு மட்டமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கை அது அப்படிப்பட்ட வாழ்க்கையா தான் இருந்திருக்கு. அதாவது அந்த டைம்ல யோசிக்க வைக்கிறதே, யோசிச்சதே நான் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா கூட வீட்டுல இருந்து எதையும் வெளியில யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, அந்த டைம்ல எல்லாம் கொடுத்தா நம்ம வீட்டுல இருக்கிற லக்ஷ்மி போயிடும் அப்படின்னு காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். 6 மணிக்கு மேல இதெல்லாம் கொடுக்க கூடாது சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். கோயிலுக்கு போனா வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் சில்லறை, நான் போடுறதுனும் சாதாரண சில்லறை காசை தான் இருக்கும். அது கூட சம்டைம் போடுவேன், சம்டைம் போட விட மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறது. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறது. ஏன்னா போயிட்டு வந்தா, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம அந்த காசை கொடுத்தா அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடும். அதெல்லாம் கேள்விப்பட்டதுதான், வளர்த்த முறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பிரகாரமே நான் நடந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு தாட் அப்படியெல்லாம் இருந்து வளர்ந்துட்டு இருக்கேன்னா, அப்படியெல்லாம் வளர்ந்துருக்கேனே இப்ப அப்படி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் நம்ம இப்படி இருந்தோம், இப்படியெல்லாம் இருந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த மாற்றம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நாளா இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள அந்த மாற்றம் ரொம்ப 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 வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். யாருக்கிட்டயுமே பேச கூட பிடிக்கல, வெளியில எங்கேயுமே போக பிடிக்கல, அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச். என் நேச்சர் எப்படிப்பட்ட நேச்சர்னா, டிப்பிக்கல் டிவைன் ஃபெமினின் எப்படி இருப்பாங்களோ அந்த நேச்சர் தான் எனக்கு இருக்கும். ரொம்ப ஒரு பப்ளியா ஹியூமர் சென்ஸோட இருப்பேன். கடவுளே நம்ம அப்படித்தானே படிச்சிருக்காரு, ஒரு டிவைன் ஃபெமினின்ஸ் எப்படி இருக்கும் நம்ம அப்படிதான் நம்ம படிச்சிருக்காரு இல்லையா. அதே மாதிரி நானும் இருப்பேன். எல்லாருமே ரொம்ப அதிகமா கேர் பண்றது, அதாவது கேர் பண்றன்ற பேர்ல விழுந்து விழுந்து கவனிக்கிறது, அதிகமா எல்லாருக்கும் சமைச்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறது, அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளானை போட்டு ஊரை சுத்துறது, இப்படிதான் இருந்தேன் நான். அப்படி இருந்தேன்னா அப்படியே குவைட் ஆப்போசிட்டா மாறுறேன். வீட்டு வேலை பார்க்க பிடிக்கல, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேச பிடிக்கல, வீட்டை கிளீன் பண்ண பிடிக்கல, இப்படி இருக்கிறேன். அப்பதான் அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு சொன்னேன் இல்லையா, அவரோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு லாஸ்ட் வீடியோல சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த செப்பரேஷனுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் அதையெல்லாம், அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஐயாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ஆனா சிவபெருமானை மட்டுமே கும்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாவே நான் என்ன பண்ணிருக்கேன், லோ வைப்ரேஷன் தான் இருந்திருக்கேன். ஐ மீன் அந்த 2023 செப்டம்பர்ல சொல்றேன். அப்போ வந்து கம்ப்ளீட் லோ வைப்ரேஷன் தான் இருக்கிறேன். இப்போ மகாவிஷ்ணு அவரோட வீடியோஸை வேற பாக்குறேன், அது ரொம்ப பிடிக்குது. அவர் பேச்சை மட்டுமே கேட்டுட்டு இருக்கணும், அந்த அவரோட பேச்சு, அந்த சத்சங் அதை கேட்டுக்கிட்டே என் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன். பிடிக்கலனாலும் இதை கேட்டுக்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டாலும் செய்யணும் அப்படின்னு செய்வேன். அப்படியே என்னுடைய ஜாப், என்னுடைய சலூனுக்கு போறேன். அங்க போனா கூட என்ன பண்ணுவேன்னா, மெடிடேஷன் தான் பண்ணுவேன். ஏன்னா அங்க இருந்த அந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே கம்மியாச்சு, அவ்வளவுதான். அங்கேயும் வந்து பிசினஸ் இல்ல. அது அவேக்கனிங் டைம் அப்படிதானே இருக்கும் நமக்கு. ஸோ நல்ல பிசினஸ் இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்ப அதுவுமே டல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் தான் லோ வைப்ரேஷன் இருக்கிறேனே, எல்லாமே டல் ஆயிடுச்சு. கொஞ்சம் நெஞ்ச வருமானமும் இல்லாம போகுது. நானும் கம்ப்ளீட்டா ஐசோலேஷன் பண்ணிக்கிறேன். நானே கம்ப்ளீட்டா ஐசோலேஷன் பண்ணிக்கிறேன். அதாவது ஐசோலேஷன் பண்றாங்க, இறைவன் வந்து நம்மள ஐசோலேட் பண்ணுவாங்க அந்த டைம்ல. அததான் எனக்கும் பண்ணாங்க. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுமே எனக்கு இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை மட்டுமே நான் கையில பிடிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ கருணையில இருக்கிறேன், ஜீவகாரண்யம் பண்றேன். அதை மட்டும்தான் பண்ணணும்னு தோணுது, அதை மட்டும் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வருது. எப்படி, வீட்டுல ஒரு 4 பேருக்கு சமைச்சு போட பிடிக்கல, ஆனா வெளியில ஒரு 50 பேர்னா கூட சமைச்சு போடலாம் அப்படின்னு தோணுது. ஆல்ரெடி பணத்து மேல இருக்கிற அந்த ஆசை, ஆல்ரெடி எனக்கு எப்பவுமே அந்த பணத்து மேல இன்ட்ரெஸ்ட் அவ்வளவா இருந்தது கிடையாது. பட் ஆனா இதெல்லாம் சொல்றாங்களே அப்படிக்காக ஃபாலோ பண்ணுவேன். பட் என்னோட நேச்சர், ஒரிஜினல் நேச்சர் வந்து அது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அதுல இல்லை. அந்த பணத்து மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்திருக்கு. அப்படி விருப்பம் இல்லாம இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல இப்ப இது வேற நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டா மாறிடுறேன் நான்.
இப்ப கொஞ்சம் நஞ்சம் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, இதை வாங்கிக்கணும், அதை வச்சுக்கணும், இதை சேவ் பண்ணிக்கணும், ஒரு வீடு வாங்கிக்கணும், ஒரு கார் வாங்கிக்கணும், இதெல்லாம் அமைஞ்சிருச்சு, இதெல்லாமே இருக்குது அப்படின்னும் போது மேற்கொண்டு அது மேல நமக்கு எப்படி இப்ப வரும், நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது. ஆல்ரெடி இப்ப நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைனுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஆசையும் போயிடுச்சு. அதாவது எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன சார்ந்தவங்களுக்கு, என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க யாருக்குமே எதையுமே செய்யணும்னு தோணாது. ஆனா வெளியில எவ்வளவு வேணா செய்யலாமான்னு அந்த மாதிரி மாறிட்டேன் நான். அங்கங்க யாரை எங்க பார்த்தாலும் அந்த இந்த பணம் தானே, இந்த பேப்பர் தானே, இதுதானே நம்ம இவ்வளவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கி யாருக்கு என்ன எங்கெங்க யாரை பார்க்கணும் அங்கங்க அப்படியே கொடுக்கறது. ஏன்னா என்னோட குருவும் மகாவிஷ்ணுவும் அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. அதே பிரகாரம் என் மைண்ட் செட்டும் இருக்கு. அதனால அதை ஒரு பணமாவே பார்க்க முடியல. ஒரு கலர் பேப்பர் மாதிரி தெரியுது. இதுதானே இங்க எல்லாருக்குமே தேவைப்படுது. இதுதானே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதானே நமக்கு தேவைன்னு நம்ம நினைச்சு எவ்வளவு விஷயங்களை நம்ம பண்றோம். அப்ப அது அங்க எனக்கு ஒரு மேட்டராவே தெரியல. சோ ஆட்டோமேட்டிக்கா யார் யார் எங்க பாக்குறோமோ, எவ்வளவு முடியுதோ 500 1000 என் கையில இறைவன் அருளால எனக்கு வந்து அது மட்டும் குறை இருந்ததே கிடையாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுக்க என்ன ஆகுதுன்னா, இது எனக்கு இன்னும் வேற ஒரு பலம், ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் எனக்குள்ள வர ஆரம்பிக்குது. என் பலமே வேற மாதிரி மாறுது. அதுவே போக போக ஒரு போதை மாதிரி மாறுது. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல நான் சொல்றேன். அது வந்து ரொம்ப டஃப்பான டைமா இருந்த நேரம் அது. அதனால என்னுடைய மாற்றங்கள் இந்த மாதிரிதான் ஆரம்பிச்சது. ஏன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு ஃபேஸ் அது கிடையாது இல்லையா. ஸோ கேஷுவலா நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரி என்னோட சுச்சுவேஷன் இருந்துச்சு. நானும் வந்து இப்படியே மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த டிப்ரெஷன், அந்த பெயின், அந்த மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்பேலன்ஸ்ல இருந்தேன். அவ்வளோ மாற்றங்கள் என் மனசுல இருந்துச்சு. என் உடம்பு அளவுலயும் கூட நிறைய விதமான பெயின் இதெல்லாம் கூட இருக்கு. அதானே அவேக்கனிங்னா இதெல்லாம் நடக்கும் இல்லையா. அப்போ அந்த டைம்ல எனக்குள்ள பல கேள்விகள் வர ஆரம்பிக்கும். என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும்னா, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அதுக்கான பதில் எல்லாமே ஒவ்வொரு வீடியோல மகாவிஷ்ணு விடை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் மூலியமா எனக்கு விடை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது இறை வேற எப்படி நமக்கு சொல்லுவாங்க, இப்படிதானே சொல்லுவாங்க. நான் இப்படி இருந்திருக்கனே, இப்படி வாழ்ந்திருக்கனே, ஒன்னும் பெரிய கொடுமை எல்லாம் பண்ணல. ஆனா அதுக்கே எனக்கு அப்படி ஒரு கில்ட் ஃபீலிங், ஒரு ரெக்ரெட். நான் ஏன் இப்படி இருந்தேன், இப்படி போயிடுச்சு, என் லைஃப் இவ்வளவு தூரம் வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் இப்படி வாழ்ந்துட்டேனே அப்படின்னு நான் நினைச்சு ஃபீல் பண்ணின்னு நான் உள்ளுக்குள்ள அழுதுனா கூட வெளியில வந்து இவரோட வீடியோல வரும், அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. இறைவன் சொல்லுவாரு, அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, ஒரு ஒரு விழிப்புணர்வு வர வரைக்கும் இதெல்லாம் இருக்கும், இனிமே நீங்க எப்படி வாழணும்னு பாருங்க, நீங்க இனிமே எப்படி இருக்கணும்னு பாருங்கன்னு இப்படி அவரோட வீடியோஸ ஒவ்வொரு நாளும் இறைவன் வந்து அவர் மூலியமா எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. என்னுடைய அழுகை, என்னுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே விடை கிடைச்சுக்கிட்டே இருக்கும் போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் நம்ம கூட இருக்குதுன்னு ஃபீல் ஆகும் இல்லையா. அப்படிதான் எனக்கு ஆச்சு. ஸோ ஆல்ரெடி மெடிடேஷன் வேற பண்றேன், சீரியஸா பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 4 டைம் இல்ல சம்டைம் 5 தடவை கூட பண்ணுவேன், 5 டைம்ஸ் கூட மெடிடேட் பண்ணுவேன். பௌர்ணமி இந்த மாதிரி நாள்லாம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சக்கராஸுமே 15 மினிட்ஸ் பண்ணுவேன். ஒரு சக்கராஸ் 15 மினிட்ஸ், 7 சக்கராஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 7 டைம்ஸ். ஏன்னா என்னுடைய டிஸ்பேலன்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதை நான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால என்னுடைய உள் உணர்வு என்னை அதை செய்ய வைக்குது. என் ஆன்மா எனக்கு இதைதான் விரும்புது. என் ஆன்மா விரும்புறத நான் செய்யறேன். இவ்வளவு நாள் என் மைண்ட் என்ன சொல்லிச்சோ அது பிரகாரம் வாழ்ந்தேன். இப்ப என் ஆன்மா, என்னுடைய சோல் அது என்ன கேக்குதோ அதுக்கேத்த மாதிரி நான் மூவ் ஆன் ஆகுறேன். இப்படி அதுல ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அழகா ஸ்டெபிளைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுறேன். ஆட்டோமேட்டிக்கா நான் ஸ்டெபிளைஸ் ஆகுறேன். அட்லீஸ்ட் சொல்லுங்களேன், ஒரு 0% ஒரு 30% அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே தானாவே. அது அந்த குறிப்பிட்ட மாதங்கள் வரை அதெல்லாமே நடந்துச்சு. அடுத்ததான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஐயாவோட தரிசனம் கிடைக்குது மார்ச் மாசம். அது கிடைச்சதுக்கு அப்புறம் வடலூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி மாற்றங்கள்லாம் எனக்கு ஒரு வருது. ஐயா வந்து காட்சி கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம வடலூர் போறோம் வரோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த வீடியோஸ் அதிகமா பாக்குறோம் இல்லையா, அந்த வார்த்தையால மட்டுமே அந்த ஞானத்தை ஃப்ரீயாவே கொடுக்குறாரு. அவர்கிட்டயே நம்ம தீட்சை வாங்கணும், மகாவிஷ்ணு கிட்ட அந்த தீட்சை வாங்கணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. சரி, நான் அதை பத்தி நான் விசாரிக்கிறேன். குருஜி மகாவிஷ்ணு ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அப்ப சென்னையில அவர் கிளாஸ் எடுக்கிறது, தீட்சை கொடுக்கறது இதெல்லாமே லேட் ஆகுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் தான் போகிறாரு, அங்க நிறைய தீட்சை எல்லாம் கொடுக்குறாரு. எனக்கு வந்து லேட் ஆகுது. ஆனா பரவாயில்ல, ஆன்லைன்ல கூட தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது. சரி பரவாயில்ல, ஆன்லைன்லயே தீட்சை வாங்கலாம் அப்படின்னு தோணுது. அவங்களையும் கேட்கறேன். அவங்களும் டைரக்டா தீட்சை வாங்காம இது மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி ஆன்லைன் தீட்சை வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம்,
வாங்க முடியும், இப்படி பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இல்லைம்மா பண்ணலாம், இது வந்து நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கண்ணாலேயே அங்கேருந்து தீட்சை கொடுப்பாரு. நீங்கள் ஆன்லைன்லேயே தாராளமாக வாங்கலாம், எந்த வித்தியாசமும் இல்லை. டைரெக்டாக இது கொடுக்குற தீட்சைக்கும் இந்த ஆன்லைன் தீட்சைக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நானும் அதுக்கு பே பண்ணி புக் பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுடைய சில ரீசன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, அப்போதைக்கு அது வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அந்த வாரம் எனக்கு தீட்சை கொடுக்க வேண்டியது, ஆனால் கேன்சல் பண்ணுறாங்க. எனக்குன்னு இல்லை, அன்னைக்கு புக் ஆன எல்லாருக்குமே இதை கேன்சல் ஆயிடுச்சு. என்னடா இது, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம், ஆனால் இந்த மாதிரி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே நம்ம தான் சரண்டர் பண்ணியாச்சு டிவைன் கிட்ட. சரி, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மன கஷ்டம், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அதே சமயம் இறைவன் நடத்துறது தானே எல்லாமே, ஓகே அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடத்துறாரு அப்படின்னு மனசை நானே தேத்திக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்க பிக்ஸ் பண்ற டேட் பாத்தீங்கன்னா, அடுத்தது சித்ரா பௌர்ணமி டே. இதெல்லாம் நான் சாதாரணமாலாம் பார்க்க மாட்டேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா ரொம்ப டீப்பா பார்ப்பேன். இந்த மாதிரி நடக்கிற என் லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பா நோட் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி நான் மாறிட்டேன். எனக்கு பிடிச்ச என்னுடைய குரு மகாவிஷ்ணு கிட்ட இப்படி ஒரு ஸ்பெஷல் டேல தீட்சை வாங்க போறேன் அப்படின்னா, இதெல்லாம் இப்போ ஒரு லாஜிக்கா யோசிக்கிறவங்க இது எப்படி தோணும், இதுல என்ன இருக்கு, என்னைக்கு தீட்சை எடுத்தா என்ன அப்படின்னு தான் தோணும் இல்லையா? ஆனா ஆக்சுவலி இதெல்லாம் நாம நோட் பண்ணணும், கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆகுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த இறை என்ன பண்றாங்க பாருங்க, அட லூசு, இதை விட பெஸ்டான ஒரு டேவை நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள்ல, அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான டே சித்ரா பௌர்ணமி எனக்கு பிக்ஸ் பண்ணி தராங்க. இந்த மறுபடியும் டைலாக் சொல்றாங்க பாருங்க இப்பெல்லாம் அந்த மூவில, நான் கேட்டது என்ன ஆனா எனக்கு கிடைச்சது என்னன்னு. அது வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு இங்க எப்படி இருக்குன்னா, நான் கேட்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கும், ஆனா எனக்கு நடக்கிறதெல்லாம் வேற லெவல்ல நடக்கும். ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். நாம கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் கவனிக்க எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு ரீசன் இருக்கும். எல்லாத்துக்கு பின்னாடியுமே டிவைனுடைய ஒர்க் அங்க போயிட்டே தான் இருக்கும். உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு பண்ணுவார். ஸோ என்னுடைய விஷ் என்னவா இருந்திருக்கு பாருங்க. ஆனா இறைவனுடைய விஷ் அது என்னவா இருந்திருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? சரி, இப்போ வந்து தீட்சை வாங்குறோம். அந்த சித்ரா பௌர்ணமிக்கு தீட்சை அன்னைக்கு வாங்குறதுக்கு அப்புறமா அதையும் வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ல செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அதாவது மகாவிஷ்ணு குரு, என்னோட குரு, அவர் எப்படி சொல்லுவாருன்னா, அவங்க சொல்ற டைம் 3:20, 3:20 இருந்து 4:20 வரைக்கும் தான் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், முதல்லலாம் என்ன பண்ணுவேன்னா, விடிய காலைல எழுந்து குளிச்சுட்டு பக்காவா மெடிடேஷன்ல உட்காருது. அப்புறம் போக போக 3:20 டைம், அந்த 3:20க்கு நம்ம எழுந்துக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் சீக்கிரம் எழுந்துக்கணும். அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் எனக்கு வந்து கைடன்ஸ் வருது, டிவைன் கைடன்ஸ் வருது. அப்படியெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ 3:15 அலாரம் வச்சிருவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பல்லெல்லாம் விளக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவேன். 3:20க்கு ஷார்ப்பாக உட்காந்துருவேன். அலாரம் வச்சிருவேன். 3:15க்கு அலாரம் வச்சுன்னா 3:20க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே தேர்ட் ஐ, அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதில் தான் கான்சன்ட்ரேஷனே பண்ணுவேன். ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே தேர்ட் ஐல தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோக்கஸ், அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். அப்படிதான் இவ்வளோ நாளாவே எந்த ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஒரு 15 to 20 minutes ஆகுது அந்த தேர்ட் ஐல ஃபோக்கஸ் பண்ணி அப்படிதான் அந்த மெடிடேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் 7 சக்கராஸ் பண்ணும்போது நம்ம அந்தந்த சக்கராஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், அது வேற. அதாவது முதல்ல எப்படி பண்ணிட்டு இருப்பேன்னா, ஓம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பேன். தேர்ட் ஐல ஃபோக்கஸ் பண்ணுவேன், ஓம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து குருஜி வந்து நமக்கு மகாவிஷ்ணு அவர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன், அவங்களுடைய பரம்பொருள் யோகம், அந்த தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் பரம்பொருள் யோகம், அதுல அவர் சொல்றது வந்து அவருடைய குருநாதர், மகாவிஷ்ணுவோடைய குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அவருடைய குருவுடைய பெயர், அதை தான் தேர்ட் ஐல ஃபோக்கஸ் பண்ணி பண்ண சொல்லுவாரு. அவங்களுடைய முறை அதுதான். அவர் சொன்ன மாதிரி அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் அதை செய்வேன், அதுக்கு அடுத்தது 7 சக்கரா செய்வேன், அதையும் செய்வேன், இதையும் செய்வேன். இப்படிதான் என்னோட தியான முறைகள் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இங்க என்ன ஒரு விஷயம்னா, எந்த மெடிடேஷன் நாம செஞ்சாலுமே குரு வணக்கம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம செஞ்சு ஸ்டார்ட் பண்ணணும். மெடிடேஷன் அப்படிதான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி முடிக்கும் போது நமக்கு என்ன வேணும், நம்ம விஷ் என்னவா இருக்கும், என்ன வேணுமோ நினைக்கிறோமோ அதை வேண்டி நம்ம விஷ அதை முடிக்கும் போது யூஸ்வலா சொல்லலாம். அதுதான் யூஸ்வலா பண்ணுவாங்க. ஆனா எனக்கு மட்டும் என்ன வேண்டுதல் இருக்கும்னா, எனக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுங்க, கருணையான உள்ளத்தை கொடுங்க அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்சியரா டெடிகேட்டா மெடிடேட் பண்ணும்போது நாம எதை வேண்டி கேட்டாலுமே கிடைக்கும். ஆனா ஞானத்தை கேட்டா
ஞானம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடைக்காது அப்படின்னு குருஜி மகாவிஷ்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா என் வேண்டுதல் அதுவா மட்டுமே இருந்துச்சு. எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுங்க, கருணை உள்ளத்தை கொடுங்க, தர்ம சிந்தனையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, இதை மட்டும் தான் நான் வேண்டிட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு என்ன சீக்கிரமா என் டிவைன் மாஸ்டர்கிட்ட சேர்த்துருங்க, எங்களுக்கு சீக்கிரமா ரீயூனியன் நடக்கணும்னாலும் நான் கேட்டதே இல்லை. ஏன் கேட்கணும்? அந்த இறைவனுக்கு எல்லாமே தெரியும். நானும் என் ட்வின்னும் சரியான இந்த ஜர்னிக்கு ஏற்ற மாதிரி ஹீல் ஆயிட்டா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டா, அந்த நான் வணங்குற அந்த இறைவன் அதை பண்ண மாட்டாரா என்ன? கண்டிப்பா பண்ணுவார். அதானே உண்மை. உண்மையா சொல்றேன். நான் மெடிடேஷன் ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்தே நான் வேண்டிக்கிட்டது இது மட்டும்தான். சோ மகாவிஷ்ணு அதை தான் அதிகமா பேசுவார். அதனாலேயே அடுத்தது சித்தர்கள் மேல அவர் மகாவிஷ்ணு அதை பத்தி அடுத்தது பேச ஆரம்பிக்கிறாரு, சித்தர்கள் பத்தி பேசுறாரு. ஸோ இன்னும் சித்தர்கள் மேல ஆர்வம் எனக்கு வர ஆரம்பித்து, அதே மாதிரி கரெக்டா யூடியூப்ல நான் சர்ச் பண்ணாமே அடுத்தடுத்து சித்தர்கள் சம்பந்தமான பதிவுகளாவே என் கண்ணில் படுது. அப்படிப்பட்ட பதிவுகளா காண்பிக்கப்படுது, அப்படித்தான் நம்ம சொல்லணும் இல்லையா? இதெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனா அப்படியே சொல்லணும் இப்படியே சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் என் கண்ணில் அதிகமா படுது, பார்க்க ஆரம்பிக்கிறேன், என் கண்ணில் படுது. அடுத்து சித்தர்கள் மேல ஈடுபாடு வருது. அப்பதான் என்ன பண்றேன், வீடு சலூன், வீடு சலூன், சலூன்லயும் கஸ்டமர் கிடையாது. இங்க இருந்து அங்க போனா மெடிடேஷன், அங்க இருந்து இங்க வந்தா, ஐ மீன் அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மெடிடேஷன் பண்றது, இப்படிதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்துச்சு சொன்னேன் இல்லையா? அதுல இருந்து அப்பதான் வீட்டை விட்டு வெளியில நகர ஆரம்பிக்கிறேன். வீடு பார்லரும் பக்கத்துல ரொம்ப கிட்ட இருக்கும். என்னுடைய சலூனும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரு 2 ஸ்ட்ரீட் தான் இருக்கும். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது? எங்கேயுமே போகல. பல மாதங்களா இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் வேற எங்கேயுமே போகாம இருந்ததுனால அப்படியே மெடிடேஷன், சலூன் போன மெடிடேஷன், இப்படி இருக்கிறது வேற. அது அங்கேயும் மெடிடேஷன் தான் பண்றேன் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த டைம் வந்துட்டாலே ஒரு ஜோதியை ஏற்றி வச்சு அதை பார்க்கறது, 7 சக்கராசை பண்றது, 3 மணிக்கு 3:15 எழுந்தேன்னா இந்த மகாவிஷ்ணுவோட அந்த அவருடைய அந்த பரம்பொருள் யோகம் அதை பண்றது. அதாவது இதை செஞ்சு செஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த சிவா கான்சியஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் போல இருக்கு. அதை அதிகமாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அதுவுமே டிஸ்பேலன்ஸ் தான். ஆனா எனக்கு அப்போ வேற ஆப்ஷனே இல்லை. உண்மையா சொல்லணும்னா எனக்கு அதுதான் தேவையும் பட்டுச்சு. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இது சரியான கிறுக்கிடா இவ அப்படின்னு தான் தோணும். கேட்க சம்டைம்ஸ் சில பேருக்கு அப்படி தோணலாம். ஆனா இதுதான் என்னுடைய மனநிலை. அப்படி இருந்துச்சு, என்னுடைய மனநிலை அப்பதான் இருந்துச்சு. அதாவது நெக்ஸ்ட் என் லைஃப்ல இருந்த டிராமாஸ் அதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்னோட ஆழமான வலி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு புரியும். அதை பத்தி நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன், அதெல்லாம் நம்ம பேசலாம். ஸோ இப்படி இருந்த நான் என்ன பண்றேன்னா, ஜீவாலயங்களுக்கு, அதாவது ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள், அதை ஜீவாலயம் அப்படிதான் ஆக்சுவலா நம்ம சொல்லணும், அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அங்க போக ஆரம்பிக்கிறேன். 1 இல்ல 2 இல்ல, பல ஜீவாலயங்களுக்கு போகிற பாக்கியம் எனக்கு அந்த டைம்ல கிடைச்சது. சென்னையில இருக்கிறதுனால என்ன சுத்தி இருக்கிற பல ஜீவாலயம் அதெல்லாம் போறேன். இதெல்லாம் இங்க இருந்திருக்கா அப்படின்னு நானே ஆச்சரியப்படுறேன். கூகுள்ல சர்ச் பண்ணி எல்லா இடத்துக்கும் போறேன். ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி சொல்றது, ஒரு இடத்துல 9 ஜீவ சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. ஒரே இடத்துல ஒரு கோயிலை சுத்தி இத்தனை ஜீவ சமாதிகள் இருந்திருக்கு, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருந்திருக்கு. அந்த இடத்துக்கெல்லாம் சர்ச் பண்ணி போக ஆரம்பிக்கிறேன். அப்படி போக போக என்ன ஆகுதுன்னா, ஜீவாலயங்களுக்கு போக போக பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னே தெரியல, ஆனா சித்தர்கள் மேல அப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்த டைம்ல எனக்கு. இதுல ஒரு மிராக்கல் என்னன்னா, அடுத்தடுத்த வெளியூர்கள்ல இருக்கிற ஜீவாலயங்களுக்கு எல்லாம் போற வாய்ப்பு, அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தன்னாலேயே அமையுது. நான் ஆசைப்படுற மாதிரியே அடுத்தது அங்கெல்லாம் போகணும்ன்ற மாதிரி என் மனசு தூண்டுது. நீ ஆசைப்படுறியா, வாமா அப்படின்னு இந்த சித்தர்களே சொல்ற மாதிரி அந்த மாதிரி வெளியூர்களுக்கு போற மாதிரியான ஒரு சூழல்லாம் எனக்கு அமையுது. அதாவது இப்ப மதுரை போறோம்னு வச்சுக்கோங்களேன். மதுரையிலனா அங்க மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் இல்லையா, கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த கருவறை அந்த இடத்துக்குலாம் நான் போறதே கிடையாது. அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்லி சிவபெருமான் இருந்தா கூட மனசுக்குள்ளதான் வேண்டிக்கிறது. சித்தர்களா இருந்தா அந்த சித்தர்கள் இருக்கிற அந்த ஜீவாலயங்கள், அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி பக்கத்துல உட்காந்து மெடிடேட் பண்றது, இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மதுரைன்னு சொல்றோம்னா, நாங்க மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்குள்ள
சில சித்தர்கள் ஜீவாலயம் ஜீவ சமாதி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த கோவிலுக்குள்ள மட்டுமே 16 சித்தர் சமாதிகள் இருக்கு. சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கு. அதுல அட்லீஸ்ட் கூகுள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 14, 15 கூட போயிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாள்ல. இந்த கோவிலுக்குள்ள விடிய காலையில ஒரு 4 மணிக்கு அந்த கோவிலை ஓபன் பண்றாங்கன்னா, அந்த நாள்ல ஒரு சமாதி, ஜீவ சமாதி, சித்தர்களோட ஜீவ சமாதி முன்னாடியும் மெடிடேட் பண்றேன். ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தாலும் அங்க ஒரு இடத்துலயும் ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 10 to 15 மினிட்ஸ் உட்காந்துருவேன். அப்ப யோசிங்க எந்த அளவுக்கு இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு வெறித்தனம்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஒரு விதமான அன்பு அப்படின்னு சொல்லலாமா, இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அப்படி ஒரு பிடிப்பு வந்துருச்சு. சோ அந்த மதுரைன்னு போயிட்டா அந்த கோயிலுக்குள்ள மட்டுமே 16 ஜீவ சமாதிகள் சித்தர்களுடையது இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஊரை சுத்தியே நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையிலேயே கிண்ணிமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அந்த ஊர்ல ரொம்ப இன்டீரியரா இருக்கும். அந்த அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சிவன் கோயில், அது ஏகநாத சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு பேரு. அங்க 81 சித்தர்கள் ஒரே இடத்துல ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. அவங்களுடைய தலைமுறைகள் கூட அதை அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க. இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. இந்த சேனல்ல பாக்குறவங்க யாராவது மதுரையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க யாரெல்லாம் இருந்தா கூட மதுரைக்கு போனா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போங்க. அந்த கோயிலுக்கு போனா நிறைய அனுபவங்களை நீங்க அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தி அங்கெல்லாம் இருக்கு. பேசிக்கா ஆரம்பத்துல நம்ம சிலை வழிபாடுகளா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போட்டோ வச்சு வழிபடுறோம், இல்ல சிலை வழிபாடு பண்றோம், இல்ல கோவிலுக்கு போறோம். அடுத்த நிலை தான் சித்தர்களை வழிபடுறது. சரியா? சோ சித்தர்கள் வழிபடும் போது நாம அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கும் அடுத்த லெவல் இருக்கு. பட் ஆனா பேசிக்கா இருக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவல்னா அது இந்த லெவலுக்கு தான் போகணும். சோ அப்படி நம்ம போகும்போது நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா, யாராவது மதுரைக்கு போற சூழல் அமைஞ்சது, சித்தர்கள் மேல உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு பிடிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கோயிலுக்கு கண்டிப்பா போங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அழகா கிடைக்கும். கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த கோயிலுக்கு போனேன். இறைவன் அருளால எனக்கு அந்த கோவில்களுக்கு மட்டுமே ஒரு 2-3 மாசத்துல மறுபடியும் கூட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எனக்கெல்லாம் எப்படி தோணுச்சுன்னா, நம்மளெல்லாம் ஒரு தடவை அங்க கூப்பிடுறதே பெரிய விஷயமாச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனா அந்த சித்தர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை என்னை வர வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் அமையாது, அவ்வளவு ஈஸியா அமையாது. ஆனா எனக்கு அழகா கடவுள் அமைச்சு கொடுத்தாரு. அந்த கோவில் எப்படின்னா, அந்த கருவறையை சுத்தி நாம வலம் வந்தா நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த வலம் வரும்போது பாசிட்டிவ் எனர்ஜி அது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாதிரி இடமிருந்து வலம் அந்த மாதிரி சுத்தணும்னா, அந்த சுத்துவோம் கோயிலை சுத்துவோம் இல்லையா, இடமிருந்து வலம் சுத்தணும்னா நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ்னஸ், அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அது உள்வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த கோவில்ல நிறைய விசேஷம் இருக்கு, அதுல இது ஒரு விசேஷம். அந்த மாதிரி அந்த கோயில் இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்றேன். வலம் இருந்து இடம், இடம் இருந்து வலம் எல்லாம் சுத்துறேன். இறைவன் அருளால அந்த கோயிலுக்கு போய் அந்த சித்தர்களுடைய அந்த அனுமதியை கிடைச்சி அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் நான் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி போகும்போதும் நானா எந்த ஒரு நாளுமே பார்த்ததில்லை, நாள் கிழமை இதெல்லாம் நான் சூஸ் பண்ணதே கிடையாது. முதல்ல அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இப்போ அந்த மாதிரி எதையுமே நானும் சூஸ் பண்ணதில்லை, பிளான் பண்ணதில்லை. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியும், விசேஷமான பௌர்ணமியா இருக்கும். அது ஒரு பிரதோஷம் கலந்த பௌர்ணமி தினமா இருக்கும். பிளானே போடாம தன்னால அமையும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த மாதிரி நாள்ல தெரிஞ்சுதான் வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பாங்க. சென்னையில இருந்து வரோம்னு சொல்றோம். தெரிஞ்ச உடனே சொல்லுவாங்க, எப்படி இந்த நாள் நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க, இன்னைக்கு விசேஷமாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் எனக்கே புரியும், எப்படி வர வைக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் இப்படி ஒரு நாள்ல நம்மள வர வச்சிருக்காங்களே சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஹாப்பினஸ் சொல்லியே மேல அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் அமையும். அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இதே மாதிரி தான், ஒரு பௌர்ணமி நாள், ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அன்னதானம் எல்லாம் பயங்கரமா விசேஷமா பண்றாங்க. இது வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் வரும். நாம போனது ஒரு மார்னிங் டைம்ல, ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல போயாச்சு. ஆனா அவங்க ஈவினிங் தான் அந்த அந்த நாள், அந்த பிரதோஷம் கலந்த அந்த பௌர்ணமி, அந்த ஸ்பெஷல் டே. இது விசேஷமான நாள் ஆச்சு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சென்னையில இருந்து வரோம்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் டேல வந்திருக்கிறீங்க, ஆனா வெயிட் பண்ணுங்க, பூஜை 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், மதியம் அன்னதானம்லாம் இருக்கு, சாப்பிட்டுட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்க சுவாமிகள்லாம் சொல்றாங்க.
இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ வந்தாச்சு, அவங்களும் சொல்றாங்க அப்படின்னும் போது யார் சொல்றாங்க? சித்தர்கள் சொல்றாங்க. அது இறைவன் இப்படித்தானே சொல்லுவாரு. சரி வெயிட் பண்ணிட்டு ஈவினிங் பூஜை எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணியாச்சு. மதியம் அன்னதானம் சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. பூஜை எல்லாம் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு அந்த கோயில்களை சுத்தி அவ்வளவு பைரவர்கள். அந்த நாய்கள்ன்ற வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால அவ்வளவு பைரவர்கள் கோயிலை சுத்தி சுத்தி குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 டாக்ஸ் அங்க இருக்கு. அந்த ஈவினிங் பூஜையில பாத்தீங்கன்னா அந்த பூஜையில ஃபுல்லா அந்த பாலை வாரி வாரி அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த சிவபெருமான அந்த சிலைக்கும் அந்த நந்திகிரீஸ்வரர் அவருடைய சிலைக்கும் வாரி வாரி அந்த பால்களை ஊத்துறாங்க. ட்ரம்மா எடுத்து ஊத்துறாங்க, அபிஷேகம் பண்றாங்க. இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கொஞ்ச நேரம் அந்த கோயில்ல உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில வந்து நம்மளால முடிஞ்சது பால் பாக்கெட் அங்க நிறைய விற்கிது, அதை வாங்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்க இருக்கிற பாலெல்லாம் அங்க இருக்கிற டாக்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கறது. பசியோட அப்படி குடிக்கிறாங்க அந்த பாலை. அங்க உள்ள வந்து அதை வீண் பண்றாங்க. எவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியும், அதை ஃபுல்லா வீண் பண்றாங்க. இங்க வெளியில இவங்கெல்லாம் இங்க இப்படி இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த டைம்ல என்னுடைய மைண்ட் செட் இருந்ததுக்கும் இதை பார்க்கும்போது நம்ம யாரையுமே என்ன குறையுமே சொல்ல முடியாது. அவேக்கனிங் ஸ்டேஜ் ஏதோ வேணா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் நாம அடுத்த லெவல் மூவ் ஆன் ஆகுறோம். பட் அவங்க இன்னும் அந்த லெவலுக்கு வரல. அதை அவங்க பண்றாங்க. அதனால நம்ம அவங்க குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம், இப்படி நடக்குது, என்னடா இத வந்து எப்போ கடவுள் மாத்துவாரு, இவங்க மனநிலையை எப்போ நம்ம மாத்தின மாதிரியே இவங்களும் மாறணுமே அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஏன்னா நம்ம யாரையுமே குறை சொல்லவே முடியாது. அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்க யோசிக்க முடியும். அதுக்காக நான் இப்படி மாறிட்டேன், நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டம் தட்டுறது கடவுள் நம்மள மன்னிக்க மாட்டாரு இல்லையா? அதுவுமே ஒரு ஈகோ தானே. அந்த ஈகோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. பட் ஆனா வருத்தம் எனக்கு இருக்கு. ஸோ பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் அங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல வயசானவங்க 2 பேர் வராங்க. ரொம்ப ஏழ்மையா தெரியுறாங்க. ஆனா ஒரு தெய்வீகமான முகம் அவங்க 2 பேருக்குமே இருந்துச்சு. அவங்க என்கிட்ட வந்து ஒரு பேச்சு கொடுக்குறாங்க, ஏதோ பேச வராங்க. பரவாயில்லையே நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் சொல்றேன், கோயிலுக்குள்ள இதெல்லாம் வேஸ்ட் பண்றாங்க, பாலெல்லாம் இப்படி ஊத்துறாங்க, எதுக்கு இது தேவையில்லையே, நம்ம இப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, இவங்களுக்கு கொடுக்கலாம்ல நம்ம, அதனால எனக்கு இப்படி தோணுச்சு, நான் இதை பண்றேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றேன். இதாம்மா சரி, இதை புரிஞ்சிக்காம தாமா நிறைய பேர் இதை பண்றாங்க, இதை எந்த கடவுளுமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த கோயில்ல சுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்பெஷல் டே, அந்த வருஷத்துல வர மிக ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்றதுனால எந்தெந்த ஊர்ல இருந்தோ வராங்க. எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கிறாங்களே தவிர யாருமே வெளியில இல்ல. அப்போ அந்த 2 பேர் மட்டும் வந்து என்கிட்ட பேசுறாங்க. அதை கேட்க எனக்கு சம்திங், ஏதோ ஒரு வைப்ரேஷன் எனக்குள்ள சொல்லுது, ஏதோ இவங்க ஒரு ஸ்பெஷல். ஆனா அப்பயே நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? இறைவன் அனுப்பின ஒரு தெய்வங்களாவே அவங்க இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த டைம்ல தோணுது வந்து அவங்க வந்து ஒரு சித்தர் பெருமான், யாரோ ஒரு சித்தர்கள் தான் வந்து என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ வயசானவங்க, அவ்வளோ எளிமையா இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பேசினா கூட நம்ம கிட்ட வந்து நீ இது சரியாதான் பண்ற, இதைதான் ஃபாலோ பண்ணணும், அவங்க செய்யறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா எப்படி தெரியும் நமக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருமே எனக்கு ஒரு கடவுளா தான் தெரிஞ்சாங்க. ஏதோ ஒரு கடவுள் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க, நீ சரியான பாதையில தான் போற, இதுதான் சரின்னு என்ன கைட் பண்றாங்கன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. அவ்வளோ எளிமையான உருவத்துல வந்து அவ்வளோ நல்ல சிந்தனையோட என்கிட்ட வந்து அவங்க பேசுறாங்க. அப்போ நம்ம அவங்கள ஒரு சித்தரை தானே பார்க்கணும். அவங்க ஒரு சித்தர் இல்லைன்னா ஒரு சாதாரண மனுஷங்க இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு நடந்த அந்த அனுபவம் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. அதுக்கப்புறமா ஓகே முடிஞ்சது. கோயில்ல வந்து மறுபடியும் உள்ள வந்து, நம்ம ஃபுல்லா போகாம இருக்க முடியாது இல்லையா? கொஞ்ச நேரம் இருந்தாச்சு, மறுபடியும் வந்தாச்சு. இந்த கடமைகள், கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அந்த கடமையெல்லாம் முடிச்சாச்சு. மறுபடியும் அதையும் கோயிலுக்குள்ள போயிட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அதே மாதிரி மயிலாடுதுறைன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல, சித்தர்காடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல 64 சித்தர்கள் வந்து ஒரே இடத்துல ஜீவ சமாதியான ஒரு கோயிலும் இருக்கு. இதே மாதிரிதான் அங்கேயும் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த கோவிலுடைய நேம் கூட ஸ்ரீகழி சிற்றம்பல நாடிகள் கோவில் அப்படின்னு அந்த கோவிலோட பேரு. அங்க ஒரே இடத்துல 64 சித்தர்கள் ஒரே இடத்துல அந்த ஒரு கோவிலுக்குள்ளேயே ஜீவ சமாதியான இடம் அது. அங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இங்க எல்லாமே அந்த ஊருக்கு போற மாதிரியான ஒரு சான்ஸ் எனக்கு அமையும். ஆனா அங்க நான் எதுக்கு போகணும், அதுக்கு போக மாட்டேன். இங்கதான் நான் போவேன்.
இதெல்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ஊருக்கு போற வாய்ப்பு அமையும் போது அங்க இவங்க யார் இருக்கிறாங்கன்ற மாதிரி என் கண்ணுக்கு படும். யூடியூப்ல கண்டிப்பா வந்துரும். அதை சர்ச் பண்ணிப்பேன். அவ்வளவுதான், மேப் போட்டுக்கிறது, நம்ம கார்ல கிளம்புறது. கூட இருக்கிறாங்க எல்லாரும், பட் அப்படிதான் நான் என்னோட பிளானே அமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இங்கெல்லாம் நாம பிளான் பண்ணி எதுவுமே நடக்காது. அவங்க அருள், அவங்களுடைய அருள் இருந்தா மட்டும்தான், அந்த சித்தர்களுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியும். அந்த அருள் எப்போ கிடைக்கும் தெரியுங்களா? நாம பொருளை பத்தி, இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபை பத்தி, மெட்டீரியலிஸ்டிக்ஸ் அதுக்கு மேல இருக்கிற அந்த ஆசைகள்லாம் இல்லாம, அதை பத்தின அந்த ஆசைகளே இல்லாம இருக்கணும். வெறும் ஞானமும் அருளும் மட்டும்தான் வேண்டணும், எனக்கு தேவைப்படுதுன்னு வேண்டினா மட்டும்தான் இங்கெல்லாம் கால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே பிரகாரமே நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண பூமியே கிடையாது, அதெல்லாமே ஒரு ஞான பூமி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போற ஒரு வாய்ப்பும் எனக்கு அமைஞ்சிச்சு. இப்படி பல முறை தானாவே எனக்கு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள், ஜீவ ஆலயங்களுக்கு போற மாதிரியான பெர்ஃபெக்டான அந்த டைமிங் அமையும். அது கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டு வர்றது இப்படி தானாவும் அமையும். அப்படியே நானும் நிறைய சர்ச்சை பண்ணிட்டு போனா இங்கெல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் வருது. அதே மாதிரி எனக்கு அமையுது, அங்கங்க போற மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாமே அமையுது. இப்படி பல ஊர்களுக்கு போற மாதிரி ஒரு சூழல், வீட்டுக்குள்ளேயும் பார்லருக்குள்ளேயும் சலூனுக்குள்ளேயும் மாத்தி இந்த வீடு சலூன் அப்படியே அப்படியே அடைச்சி நான் வச்சுட்டு இருந்ததை போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 year இந்த சித்தர்களுடைய ஜீவாலயங்களுக்கு மட்டுமே போற மாதிரியான ஒரு அமைப்பாவே எனக்கு அமைஞ்சது. ஸோ நமக்கு அந்த விருப்பம் தானாவே, நம்ம விருப்பம் நிறைவேற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம முடிவு பண்ணாலே ஒரு தடை அது வரும் இல்லையா? அந்த தடைகளே வராம அவங்களா ஏற்படுத்தி கொடுக்குற அந்த ஒரு அமைப்பு ரொம்ப பெருசா நான் பார்த்தேன் அந்த டைம்ல. ஸோ அடுத்தடுத்து சவுத் சைடு ஃபுல்லா நிறைய சித்தர்களோட ஜீவாலயங்களுக்கு போறேன். அதுல இன்னுமே ஆழமா போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது சித்தர்கள், 18 சித்தர்கள் பத்தி கேள்விப்படுறேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல ரொம்பவே அரிய ஆன்மீக ரகசியங்கள்ல இதுவும் ஒண்ணு. 18 சித்தர்களுடைய ஜீவ சமாதி. ஜீவ சமாதினால என்ன? சாதாரணமா மனுஷங்க இறந்த பிறகு நம்ம உடலை விட்டு உயிர் போயிடும் அதானே. ஆனா சித்தர்கள் அப்படி இல்லை. அவங்க இறக்காமலேயே, அவங்க இறந்து போகாமலேயே தங்களுடைய உயிரை முழுசா என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட்டுப்படுத்தி ஆழமான தியானத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த நிலையில அவங்க வெளியில எதுவுமே பேச மாட்டாங்க, அசைய கூட மாட்டாங்கன்னா அவங்க உடம்பு அது அங்கேயே இருக்கும். உள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே இருக்கும், அந்த உடம்புக்குள்ளேயே அந்த உயிர் சக்தி இருக்கும். இதை ஈஸியா சொல்லணும்னா உயிரோட இருந்த மாதிரியே உலகத்துல இருந்து அமைதியா விலகி போய் தியானத்துல இருக்கிறது, தியானத்துல நிலையா இருக்கிறது. இதுதான் ஜீவ சமாதி. இன்னும் சிம்பிளா சொன்னா, நீங்க இப்போ நம்ம ஒரு போன் யூஸ் பண்றோம்ல, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன, அது வேலை செய்யாது. ஆனா சைலண்ட் மோட்ல வச்சிருந்தோம்னா அது என்ன பண்ணும், ஸ்டில் அந்த ஆன்ல தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி சித்தர்களும் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. ஆனா சைலண்ட் மோட்ல போறாங்க, ஆனா அவங்க இன்னும் ஆன் இருக்காங்க, அப்படிதான். அதாவது அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாத உயர்ந்த பரிமாணத்துல, வேற ஒரு டைமென்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம 18 சித்தர்கள் சொன்னா அதெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அகத்தியர், போகர், திருமூலர், கோரக்கர், கருவூரார், சட்டைமுனி, கொங்கனார், மச்சமுனி, பாம்பாட்டி சித்தர், கமலமுனி, அப்புறம் இடைக்காடர், சுந்தரானந்தர் தான் மதுரை கோயிலுக்குள்ள இருக்கிறாங்க, ராமதேவர், புதம்பை சித்தர், தன்வந்திரி, காகபுஜண்டர், பதஞ்சலி, புலிப்பாணி, இவங்கெல்லாம் அந்த 18 சித்தர்கள்ல இருக்கிறவங்க. 18 சித்தர்கள் இவங்க தான். அது இவங்கெல்லாம் முதல் சித்தர்கள்னு சொல்லப்படுற பெரிய பெரிய ஞானிகள் தான் இந்த 18 சித்தர்கள். அதுக்கப்புறம் வந்த சித்தர்கள் தான் இப்ப நம்ம வழிபட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம வழிபடுறோம் இல்லையா, அவங்கெல்லாம் அதுக்கப்புறமா வந்தவங்க. இவங்கெல்லாம் ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர்கள் தான் இவங்கெல்லாம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இவங்களுடைய ஜீவ சமாதி இருக்கிற அந்த இடங்களுடைய சிறப்பு அது என்னன்னா, அந்த இடங்கள்ல இன்னுமே அந்த பவர், ஒரு சாதாரண சித்தர் ஜீவாலயங்களுக்கு போனாலே நமக்கு பவர் அதிகமா இருக்கும். இவங்க இருக்கிற இடம் இன்னும் எந்த அளவுக்கு அந்த சக்தி, அந்த எனர்ஜி இருக்கும்னு பாருங்க. அதிக அளவுல இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும்.
அங்க போனாலே நம்ம மனசு அவ்வளோ அமைதியாயிடும். நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா அது 3த்துக்குமே நல்ல ஹீலிங் கிடைக்கும். அவ்வளோ ஒரு ஹீலிங் கிடைக்கும். பல பேருடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நடக்குது அங்க போனா. ஏன் அப்படின்னா, அந்த சித்தர்கள் இன்னும் அந்த இடத்துல தங்களுடைய அந்த ஆன்மீக அதிர்வை, அந்த வைப்ரேஷனை வெளியில விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் இன்னுமே வெளியே வந்துட்டே இருக்கு. அதனாலதான் பல பேர் ஜீவ சமாதி இடங்களுக்கு போயிட்டு வந்தா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு சக்தி என்னை அப்படியே தொட்டா மாதிரி ஃபீல் ஆச்சு, என் மனசு ரொம்ப லேசாயிடுச்சு, என் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடங்களுக்கு போறதுக்கு பெரிய பூஜை அந்த மாதிரிலாம் எந்த விதியுமே இங்க தேவையே இல்லை. வெறும் ஒரு தூய மனசு அது மட்டும் இருக்கணும். கண்டிப்பா அது இருக்கணும். அது இருந்தா போதும். அங்க அமைதியா உட்கார்ந்து அந்த சித்தரோட மனசுல போய் சேரும். நம்ம பேசுறது எல்லாமே அவங்க கிட்ட போய் சேரும். அவங்க அதெல்லாமே அவங்க மனசுக்கு போய் அதெல்லாமே கேக்குறாங்க அப்படின்னு நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்பப்படுது. இந்த 18 சித்தர்கள் ஜீவசமாதி இடங்கள்லாம் வெறும் கோயில்கள் கிடையாது. அது ஒரு உயிருள்ள சக்தியுடைய மையம். லிவிங் எனர்ஜி சென்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க மட்டும் நம்ம எல்லாருமே ஒரு பியூர் சோலா எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மளுடைய ஆன்ம பலத்துக்கும் நம்மளுடைய கான்சியஸ்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பியூர் சோலா நம்ம இருக்கிறோம்னு சொன்னா, ஓப்பனா நம்ம இருந்தோம்னா, இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கைய கம்ப்ளீட்டா மாத்தும். அது என் வாழ்க்கைய கம்ப்ளீட்டாவே மாத்துச்சு. எனக்கு பயங்கரமான ஹீலிங்க எனக்கு கொடுத்துச்சு. இது மாதிரி இன்னுமே நிறைய சித்தர்கள் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. அடுத்தது அகத்தியர் அவர் சம்பந்தமான ஒரு நிகழ்வும் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. இதெல்லாமே ரொம்ப சின்னதா தான் பார்ப்போம். இப்போ நார்மலா பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, யாரோ பேசுனாங்கன்னா அவங்க சித்தராயிடுவாங்களா அப்படின்னா யோசிக்கிறவங்க எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா அதை உங்களோட வச்சுக்கோங்க. இது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதோடைய அடுத்த பகுதியை என்னுடைய பார்ட் 4ல என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல நான் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தோணும், இவங்க பரவாயில்ல, இவங்க ஏதோ பிசினஸ் பண்றாங்க அதனாலதான் இப்படி எல்லாம் செய்யறாங்க போல இருக்கு, நிறைய காசெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்றாங்க, நிறைய ஜீவகாருண்யம் பண்றேன்றாங்களே, ரொம்ப பெருமையா பேசுறாங்களே, இவங்க கிட்ட அந்த கேஷ் இருக்கு, அந்த அளவுக்கு இவங்க கிட்ட மணி இருக்கு, வெல்த்தா இருக்காங்க போல இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ரொம்பவே ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லார போல இருக்கிற ஒரு பர்சன் தான். நான் ஒரு சலூன் பிசினஸ் நடத்துறேன் தான். ஆனா உண்மையா சொன்னா பிசினஸ் உடைய குரோத்துக்காக நான் எதையுமே பெரிய அளவுல அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. ஆனா இங்க பெரிய டிவைனுடைய பிளெஸிங் எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன தேவையா இருக்குமோ எப்போதுமே அது சரியான நேரத்துல கிடைக்கும். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் கூட நடந்திருக்கும். அது லட்சங்கள்ல இல்ல, ஆனா என் வாழ்க்கைய நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு அது இருக்கும். நான் ஒருபோதுமே யார்கிட்டயுமே கை நீட்டி பணம் வாங்கணும், பணம் கேட்கணும் அப்படின்ற நிலைமை எனக்கு வந்ததில்லை. கடவுள் எனக்கு அந்த நிலைமையில என்னை வச்சதில்லை. தேவை வந்தா என்னுடைய சில ஜுவல்ஸ் இருக்கும் கொஞ்சம், அதை மட்டும்தான் நான் பிளட்ஜ் பண்ணுவேன், அதையே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா அதுவும் கூட ஒரு நம்பிக்கையோட தான். ஓகே, இந்த உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னா அது நமக்குள்ள புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியும், நமக்கு தேவையானது எதுவோ அது நமக்கு சரியான நேரத்துல சேரும். இது பிசினஸ் லாபம் பத்தின விஷயம்லாம் இல்ல, இது மைண்ட் செட் பத்தின விஷயம் தான். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அதுதான். இங்க பிசினஸ் இருக்கு இல்ல அதெல்லாம் செகண்டரி தான். நான் மற்ற சலூன் ஓனர்ஸ் மாதிரி எல்லாம் லாபம் எல்லாம் சம்பாதிக்கவே இல்லை, சத்தியமா சம்பாதிக்கவே இல்லை. அவங்க எல்லாம் ஏர்ன் பண்றது 100%னா என்ன அவங்க கூட கம்பேர் பண்ணோம்னா ஒரு 20% இருக்கும் ஏர்ன் பண்ணிருப்பேன். மேபி அதை விட கம்மியா கூட இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக நான் அதை எப்பவுமே குறையாவே நினைச்சதே இல்லை, எனக்கு அப்படி தோணுனதே இல்லை. ஏன்னா எனக்கு கிடைச்சது போதும் அப்படின்றது என் மனசை ஏத்துக்குச்சு. என் மனசு ஆரம்பத்திலேயே அதை ஏத்துக்குச்சு. ஓகே, நமக்கு இப்படிதான் வரும், இது போதும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. அதுதான் உண்மையான வெல்த். ஏன்னா அந்த மைண்டை ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்பவே
ஈஸி கோயிங்காக இருக்கணும், கோ வித் த ஃப்ளோவில் போகணும் லைஃப், அவ்வளோதான். எனக்கு வந்து அப்படி வாங்கிக்கணும், இதை சேர்த்துக்கணும், இவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க, நம்மளால பண்ண முடியல, அந்த மைண்ட் செட்லாம் இருந்ததில்லை. நம்ம யாருக்குமே அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு டிவைன் சோல்ஸாக இருக்கும்போது நான் என்னை பெருமையாக பேசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாருமே இப்படி தான் இருப்போம். அதே பிரகாரம் தான் நானும் இருந்திருக்கேன். அதனால இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, ஓகே அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஜீவகாரணம்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிங்கன்னா, உண்மையாக சொன்னால் நான் எதையுமே பெரிய அளவில் செய்யவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், என் மனசில் இருக்கிற அந்த கருணை அது முதல்ல இருந்துச்சு. ஆனால் அதை நம்ம வெளிப்படுத்திக்கணுன்ற மாதிரி நமக்கு எந்த மாதிரி சூழ்நிலையுமே எனக்கு அமையல. ஒன்ஸ் வந்து நமக்கு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த திரை விலகுது அப்படின்னு தான் நான் சொல்லணும். வேற ஆப்ஷனே கிடையாது இல்லையா? நாம அவேக்கன் ஆகிறோம்னும் போது நமக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள அந்த கருணை வருது. நம்ம வாழ்க்கை வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா சரியான பாதை, தப்பான வழியும் நம்ம இருக்கிறோம் நான் சொல்லலை, பட் இன்னும் சரியான வழியில நம்ம அப்பதான் நம்ம வெளியில வர ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்படி வரும்போது நமக்கு எல்லாருக்குமே இது புரியும். ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே புரியும், இந்த வாழ்க்கை இது காம்படிஷன் கிடையாது, இது வந்து பணத்துக்கான ரேஸ்ல நம்ம இல்லை, இது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி தான், மேட்ரிக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நமக்கு புரியும். ஏன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்தோம்னா நாம கம்ப்ளீட்டாவே மறந்து போயிடுவோம் இல்லையா? ஆனா அந்த இல்லூஷன் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம நேச்சுரலாவே இந்த ஹெல்ப் பண்றது எல்லாமே தானாவே வந்துடும், நமக்கு வந்துருது. அதுதான் எனக்கு நடக்குது, அதுதான் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன்ல ஷேரும் பண்றீங்க. இப்பயும் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பா நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த லெவலுக்கு வருவோம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவோம், நமக்குள்ள கருணை அதிகமாக வரும், நம்ம வந்து லவ் ஷேர் பண்ண ஆரம்பிப்போம், மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கும் எந்த கண்டிஷனும் இல்லாம அது இருக்கும். அதுதான் அன்கண்டிஷனல் லவ். அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டினா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிறத சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நேற்று நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு ருத்ராட்சம் கொட்டையை போட்டுக்கிட்டு இல்லை ஏதோ ரூபத்துல, இதெல்லாம் கிடையாது. குங்குமம் பெருசா வச்சுக்கிறது, திருநூறு பெருசா தீட்டிக்கிறது, நான் பூஜையா பண்றேன், இந்த பூஜை பண்றேன், அந்த பூஜை பண்றேன், இந்த கோயில் போறேன், அந்த கோயில், எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. உண்மையான ஆன்மீகம் அது இல்லவே இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னாலே ஒன்லி அன்கண்டிஷனல் லவ் தான். அதுதான் மனிதத்துவம், அப்படிதான் இருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பூஜையில இல்லை. நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா நம்ம மனசு பெருசா இருந்தா போதும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த அளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கண்டிப்பா பகிர முடியும். அது பகிர்ந்தாலே போதும். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சொல்றேன், ஃபைனலா நம்ம சம்பாதிச்சது எவ்வளவா இருந்தாலும் அது முக்கியமே இல்லை. நாம எவ்வளவு மனசார மத்தவங்களுக்கு செய்யறோம், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த ஹெல்ப் அவங்களுக்கு பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம அந்த அன்பை கொடுக்குறோம், இதெல்லாம் தான் முக்கியம். அதெல்லாம் இருந்துட்டாலே நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் போயிடுச்சு, ரொம்ப லாங்காக இருக்குது. இதை அதாவது நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சில அட்டாக்ஸ் வருது இல்லை, ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் எல்லாம் வருது, அதனால லேட் ஆகுது. அதனால நான் இதை ஒன் ஷார்ட்டாக கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு தான் இந்த வாட்டி இதை இந்த மாதிரி லாங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்லோட் பண்ணுறேன். எது நடந்தாலுமே என் கூட கடவுள் எப்பவுமே இருக்கிறாரு, அதனால என்ன அவரு ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் இதை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ நீங்க கொடுக்குற உங்க சப்போர்ட்டு, நீங்க காட்டுற அந்த உங்களுடைய பொறுமை, அந்த பேஷன்ஸ், இது எல்லாமே டிவைன் கனெக்ஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுதான் நான் ஷேர் பண்றது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இல்லை, அது ஒரு எனர்ஜி. ஓகே, நான் என்னுடைய எனர்ஜியை நான் உங்க கூட ஷேர் பண்றேன், அதுதான் உண்மை. அதனால இப்படி அப்படியும் எல்லா விதத்துலயுமே எல்லா விதமான அட்டாக்ஸும் நடக்கும். இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்றது எனக்கே இப்பதான் புரியுது. நானே இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு நடக்கும்போது ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், இதையும் நான் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ எல்லாமே நடக்கும் எனக்கு. நம்ம டெவில் அட்டாக்ஸும் நடக்கும், டிவைன் ப்ரொடெக்ஷனும் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்ககிட்ட இது சரியான நேரத்தில் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.